என்னங்க? என்ன மீனாட்சி, உள்ள வரலாமா? இது உன்னோட ரூம்மா? என்ன கேள்வி இது? வா. என்ன மீனாட்சி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஊர்ல யார் யாரோ என்னென்னவோ என் காது படவே பேசுறாங்க. நீ பேசுறத நான் காது கொடுத்து கேட்க மாட்டேனா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு. சாரிங்க, என்னாலதானே இப்படிலாம் ஆச்சு. இதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலை. நம்ம 2 பேருமே விக்டிம் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். எதிர்பாராத என்னென்னமோ நடந்து போச்சு. இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? என்ன என் பசங்களே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாயிட்டேன். ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரே ஆதங்கம் தாம்மா எனக்கு. எந்த விஷயமே என்னை இந்த அளவுக்கு பாதிச்சதில்லை. சாரிங்க. அதான் சாரி சொல்லிட்டியே, அதையே எவ்வளவு தடவை சொல்லுவ? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த பொறுக்கி கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக உங்களை இப்படி ஒரு இக்கட்டுல மாட்டி விட்டதா ஆயிடுச்சு. எனக்கு அப்போ வேற வழி தெரியல. அதான். யாரும் யாரையும் குறை சொல்லி இப்ப ஒன்னும் ஆப்புறதில்ல. எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. என்னால உங்களுக்கு பிரச்சனைனா இப்பவே நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேங்க. யாருக்கும் என்னால எந்த கஷ்டமும் வர வேண்டாம். மீனாட்சி, நீ இங்க இருக்கிறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. உண்மையை சொல்ல போனா நீ இங்க இருக்கிறத ஒரு பலமா நினைக்கிறேம்மா. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு? நான் இருந்து உங்களோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன். அப்படி நீ செஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.